மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலம் எவ்வளோ விசித்திரமானது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்கல விஜய்க்கு. ஆனால் மற்றும் பலர்னு விஜயால் விமர்சிக்கப்பட்ட அதிமுகவை நாடி இருக்கிறார். ஊழல் சக்தின்னு சொல்லப்பட்ட அதிமுகவை நாடி இருக்கிறார் விஜய். எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? இதுதான் காலம் எவ்வளோ விசித்திரமானது அப்படின்னு சொன்னேன். ஆமாம், உண்மைதான். விஜய்க்கு இப்போதான் அரசியல்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கும், அல்லது அரசியலை புரிந்து கொள்ள இப்போதான் கற்றுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் முழுமையாக அரசியலை கற்றுப்பாரான்லாம் தெரியாது. அதற்குள்ள அரசியல் அவருக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். பாலப்பாடத்துக்குள்ள தான் இறங்கியிருக்கார். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாலும் தப்பு. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க முடியுமா? உறுதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னால் 6 மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் இதே நிலை நீடித்தால் கஷ்டம். 14 நாளில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா விஜய் ஆட்சியை அமைப்பதில் சிக்கல் வந்துடும். ஒன்று, அப்படி ஆட்சி அமைத்தாலும் 14 நாளுக்குள்ளே ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டாலோ, அதை நிரூபிக்க தவறினாலோ உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடும். ஏன்னா அடுத்த இடத்துல இருக்கிறவங்க மெஜாரிட்டிக்கான எண்ணிக்கை அதிகம். திமுக 73 இடங்கள்ல தான் இருக்குது. அவங்களுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் ஒரு 18 வேணும், இதில் ஒரு 27 இடங்கள் வேணும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள். அது கஷ்டம். 30 இடங்களுக்கு மேலே நமக்கு தேவை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது சாத்தியப்படாது. அதனால் வேறு வழியே இல்லை, ஜனாதிபதி ஆட்சி தான் வரணும். ஆனால் அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க. 100 இடங்களை 108 வழக்கமாக விஜய் அவர்களை விஜயோட கூட்டத்துக்கு வருகிற மக்கள் 108 அடிக்கடி போவாங்க. அவர் எங்கே கூட்டத்துக்கு வந்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டப்படுவார்கள். இப்போ பாருங்க, இப்போ அவர் வீட்டிலேருந்து வெளியில் வராரு, கூட்டம் வரமாட்டேங்குது. அவர் இன்னும் பல இடங்களுக்கு போறாரு வராரு, கூட்டமே கூட மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம். இவங்களே ஃபோன் பண்ணி கூட்டி பெரிய லெவலில் ஒரு பெரிய ஆபத் பாந்தவன்னு காமிச்சாங்க. இப்போ அதை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம் கையில் வந்துடுச்சு. காவல்துறை பெரிய ஸ்ட்ரிக்டாக ஆயிடுவாங்க. இனிமேல் அவருக்கு பாதுகாப்பாக காவல்துறை கொடுத்துரும். இப்போ அது பெரிய மாயெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னன்னா அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கார். பதவி ஏற்றுக்கிறது 7ஆம் தேதி தான் பதவி ஏற்றுக்க போறார். அப்போ இனி கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதிகாரம் கையில் வந்துருச்சு. இனிமேல் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலான்றதுனால தான் அந்த கூட்டத்தை கூட்டுகிற ஆட்கள் இப்போ வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ இவருக்கு ஆட்சிக்கு 11 வேணும். அந்த மேஜிக் நம்பரை தொடுவதற்கு 11 பேருடைய ஆதரவு வேணும். 11 பேருடைய ஆதரவு யார்கிட்ட பெறுவார்? திமுக வசம் உள்ள காங்கிரஸோ, விசிகாவோ, 2 கம்யூனிஸ்டுகளோ, அல்லது முஸ்லீம் இஸ்லாமிய இயக்கங்களோ அங்கேருந்து வருவாங்களான்னா அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி. காங்கிரஸ் போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வருவதை பாஜக விரும்பாது. ஏன்னா காங்கிரஸை முற்றுமாக அழிக்கணும்னு தான் பாஜகவுடைய திட்டம். அதனால் அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதை பாஜக எப்பவுமே விரும்பாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு வழி இல்லை. இப்போ பாமக கூப்பிட்டோன்னா பாமகவை நம்ப முடியாது. நல்ல நேரத்திலே சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணால் டிமாண்ட் வைக்கும். அதுவும் செய்ய முடியாத டிமாண்ட்லாம் வைப்பாங்க. நிறைய பணம் கேட்பாங்க. அதை விட பெஸ்ட் வே அதிமுக மற்றும் பலர்னு விஜயால் விமர்சிக்கப்பட்ட அதிமுகவை நாடுவது தான் நல்லதுன்னு அதிமுகவில் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. எப்படி தொடங்கிட்டாங்கன்னா, லால்குடி தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவா வெற்றி பெற்றிருக்கிற லாட்ரி மார்ட்டின் குடும்பம், சுரண்டல் லாட்டரியில் கோடியாக லட்சக்கணக்கான கோடியை அடித்து வச்சிருக்காரு பாருங்க. அவங்க மனைவி அங்கே லால்குடியில் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் ரெட்டலை சார்பில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. மாமியார் ரெட்டலை சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. மருமகன் விசிலில் ஜெயிச்சிருக்காரு வில்லிவாக்கத்தில். பையன் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்காரு பாஜக ஆதரவோடு. ஸோ இந்த லாட்ரி குடும்பம் பல வகைகளில் வந்துட்டாங்க. விரைவில் அது தனியாக நான் வீடியோவை போடுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத, அது ஒரு தனி ட்ராக். இப்போது அந்த லீமா ரோஸ் மூலமாக தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எடப்பாடியோட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. இதை அதிகாரப்பூர்வமாகவே தகவலாக வெளியே வந்துச்சு. ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி லீமா ரோஸ் கிட்ட கேட்கும்போது, என்னங்க எடப்பாடியை மீட் பண்ணி இல்லை வாழ்த்து வாங்கிறதுக்காக போனேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ட்டாங்க. பேசிகிட்டு இருக்கார் அண்ணன் பேசி கேட்கவே இல்லை. செய்தியாளர் கேள்வி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தாவேக்காவோடு நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது அண்ணன் பேசிகிட்டு இருக்கார், அண்ணன் முடிவு எடுப்பார், உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டாங்களா அப்படி. இவங்க புதியவர், அரசியலுக்கு புதியவர், எலெக்ஷனுக்கு புதியவர், முதல் முறை எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இவங்ககிட்ட எப்படி பேச்சுவார்த்தைக்கு ஐடியா கேட்பாங்கன்னா, இவங்க வச்சிருக்கிற கோடியான பணம் சுரண்டல் லாட்டரி மூலமாக
பரிசே விழாத லாட்டரிகள் மூலமாக கோடி கோடியாக வட மாநில மக்களை ஏமாற்றி கொள்ளடிக்கிற இந்த கும்பல் கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்ககிட்ட ஆலோசனை, ஏன்னா அவங்க தான் இப்போ ஃபண்டர், அதிமுகவுக்கும் அவங்க தான் ஃபண்டர், தாவேக்காவுக்கும் அவங்க தான் ஃபண்டராக மாற போகிறாங்க. எப்படின்னா எடப்பாடியோட எஜமான் யார்? டெல்லியில் இருக்கிற அமித்ஷா. அப்போ அவங்க தானே வந்து சொல்லுவாங்க யாரோட நீ கூட்டணி வைக்கணும். ஏன்னா நீ வந்து இப்போ எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, உனக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நீ போய் இப்போ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண போகிற தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணு, ஆதரவு கொடு, நிபந்தனையற்ற ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க அவர் நம்மளை வந்து மற்றும் பலர்னு விமர்சிச்சாரே, அவருக்கு எப்படிங்க நான் போய் ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் இல்லை, சொன்னால் நீ போய் செய்யின்னு சொல்கிறத அவர் செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை எடப்பாடி முறுக்கினாலோ எடப்பாடி முரண்டு பிடித்தாலோ ஒன்றுமே கவலை இல்லைங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா லீமா ரோஸ் மூலமாக அதிமுகவையே உடைப்பதற்கும் தயாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே லீமா ரோஸ் மூலமாக பேசப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவுக்கு, ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி அளவுக்கு குதிரை பேகத்துக்கு தயாராயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. மார்ட்டின் அவர்களுக்கு, லாட்ரி மார்ட்டின் அவர்களுக்கு இந்த தொகை ஒரு பெரிய தொகையே கிடையாது. பல கட்சிகளுக்கு பல 100 கோடிகளை சன்மானமாக நன்கொடையாக வழங்கிய குடும்பம் தான் அந்த குடும்பம், மார்ட்டின் குடும்பம். ஸோ அவர்களுடைய பிஸ்னஸ், பிரதானமான பிஸ்னஸ் லாட்ரி பிஸ்னஸ். தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்துடும், அது சம்மந்தமாக நம்ம அப்புறம் பேசுவோம். அவங்க மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒன்று எடப்பாடியே நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அப்படியே அவர் கட்சியை, அவர் எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா அதிமுக உடைக்கப்படும், 2ஆக உடைக்கப்படும். உடஞ்சி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்துக்கு அடிபணிஞ்சு அங்கே போயிடுவாங்க. தாவேகா சைடில் கட்சியெலாம் மாற மாட்டாங்க, ஒரு தனி அணியாக பிரிந்து அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாங்க, அதற்கு உண்டான சன்மானங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆட்சியில் பங்கு பெற முடியாது, ஆனால் வெளியேந்து சப்போர்ட் பண்ணலாம், எல்லா அதிகாரங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதற்கான வேலையை லீமா ரோஸ் தலைமையிலான ஒரு டீம் தான் பண்ணிட்டு, லீமா ரோஸ் தான் இறங்கி பேசியிருக்காங்க எல்லாத்தையும். அதனால தான் எடப்பாடியை போய் அவங்க மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க. எடப்பாடி அதிமுக எம்எல்ஏக்களை அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. நாளைக்கு அந்த விஷயங்கள்லாம் பேசப்படும். இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்க, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருப்போம். எப்படி இருந்தாலும் அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவை தந்தே தீரும். தரலன்னா டெல்லி எஜமா கூட்டு போய் 2 வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சேர்த்து விட்ருவார். என்ன கூத்துக்கள் நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். இது இடையில நன்றி கெட்ட மக்களாக கொளத்தூர் மக்களுக்கு, நன்றி மறந்த மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் போய் நன்றி சொன்னார். ஆனால் இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எப்படி விசில் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே பாத்தியா பார்க்குறவங்ககிட்டலாம் விசில் தான் போட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணாங்க. இப்போ பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஏராளமான வீடியோக்கள் வருது, பெண்கள் ஆண்களை வீடியோ போடுறாங்க, எப்படிங்க வந்து விசில் ஜெயிச்சுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்துல் கலாமுடைய அரசியல் ஆலோசகர் அந்த பொன்ராஜ், நம்ம ஐயநாதன், பத்திரிகையாளர் ஐயநாதன் உட்பட பல பேரும் ஒரு கேள்வியை முன்வைத்தாங்க. அந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இங்கே கேட்ட சத்தம், விசில் சத்தம் ஏன்டா வந்து பாண்டிச்சேரியில் கேட்கலன்னு கேட்டோம். கன்னியாகுமரி மக்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் குறிப்பாக. ஏன்னா கன்னியாகுமரி உட்பட சில மாவட்டங்களில் விசில் சத்தமே கேட்கல. அங்கெல்லாம் இரட்டை இலை உதயசூரியன் கட்சிகளும் அவருடைய கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு. விசில் அந்த பக்கம் சேர்க்கவே இல்லை. இன்னும் பல மாவட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்களில் விசில் வந்து செல்பெடுக்கவே இல்லை, விசில் சவுண்டே இல்லை. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேற யாருமே ஜெயிக்கல. 4 சென்னையை ஒட்டி இருக்கிற 4 மாவட்டங்களில் 2 வெற்றி மட்டும்தான் அது திமுக பெற்றிருக்கிறது. ஒன்று சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஒன்று வந்து துறைமுகம். எல்லாத்துலேயும் விசில் தான். ஆனால் வேட்பாளர் யாரா எம்எல்ஏ யாரையாவது கேட்டு பாருங்க. இப்போ நீங்கள் போய் உதாரணத்துக்கு மதுராந்தகம் எம்எல்ஏ யாருன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. செங்கல்பட்டு எம்எல்ஏ யாருன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அவங்க மண்டையில் என்ன ஏற்றி வச்சாங்கன்னா விஜய் விசில், விஜய் விசில்னு ஏற்றி வச்சாங்க. அது வந்து அவர்கள் கை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த விஷயத்திலும் பெரிய நம்பிக்கை இல்லை. இதில் ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு, அது விரைவில் வெளிச்சத்துக்கு வரும். ரொம்ப நாளைக்கு வந்து எந்த விதமான தவறுகளும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இப்போ பாருங்களேன், தாவேக்கா இப்போ 108
ஆம்புலன்ஸுக்கு அவசரத்து ஊர்தி கூப்பிடுற 108லயே நிற்கிறாங்க. அதில் 1 தொகுதி போயிடும். அப்போ 107 தான். ஏன்னா 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு விஜய். அப்போ ஒன்று வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆகிடும், அவர் ராஜினாமா பண்ணிடுவார். அப்போ 107 தான், மெஜாரிட்டி வரல. விசில் சத்தம் அலை அடித்திருந்தால், இது அலை கிடையாது, இது கரெக்டாக ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியிருக்காங்க. கரெக்டாக கிளவராக விஜய் தொங்கணும், யார் காலையாவது உழணும், அப்போ நாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செக் வைப்போன்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நாடகத்தினுடைய உச்சபட்ச காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி பெற்றும் மெஜாரிட்டியாக முதல்வராக உட்கார முடியாத வேதனையில் இருக்காரு விஜய். அப்படிதான் பேசுவாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வெற்றி பெற்றும் எதிர்கட்சி தலைவராக ஆக முடியாத அளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றும் அவர் வெற்றி பெறாதனால் எதிர்கட்சி தலைவராக ஆக முடியாத சூழ்நிலை. விசித்திரமான தேர்தல் இல்லையா இது? ஆனால் இந்த தேர்தலில் திட்டமிட்டு பாஜக தன்னுடைய செயல்பாடுகளை அழகாக வந்து கிளவராக அவங்க வந்து பண்ணிட்டாங்க. என்னன்னா, அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தோத்துட்டாங்க. இப்போ நம்ம பாஜக மேலே குறைய சொல்ல முடியாது இல்லை. ஏப்பா அவங்க மிஷினில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சுருப்பாங்க, இது எப்படி வந்து விஜய் போய் ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்னு கிளவராக கேட்பாங்க. மைனாரிட்டி ஓட்டுகள், கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் மொத்தமாக வந்து அவருக்கு விழுந்திருக்குப்பா, இஸ்லாமியர்கள் வாக்குகள் விழுந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனால தான் நான் சொல்கிறேன், இது ஏதோ ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்தோடு நடந்திருக்கிறது அப்படின்னு. நீங்கள் கன்னியாகுமரியில் பெரும்பாலான கிறிஸ்தவ நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அங்கே ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிறார். அங்கே விசில் சத்தமே கேட்கல, ஒருத்தன் கூட ஜெயிக்கல. எப்படி ஒரு படத்தில் வரும்ல, எப்படி திமிங்கலம் நடக்கவே இல்லை இது மட்டும் அப்படின்ற மாதிரி அங்கே ஏன் ஜெயிக்கல? ஆச்சரியம் இல்லையா? அந்த மாவட்டத்தில் ஒன்று கூட, அதை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் ஜெயிக்கல, தென்காசியில் ஜெயிக்கல, அப்புறம் எப்படி? இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ முதல்வராக அவர் வந்து விஜய் பதவி ஏற்றுக்கிட்டாருன்னே வச்சுங்களேன். என்ன ஆக்சுவலாக அவர் வந்து அந்த செயல்பாடுகளில் முதல் என்ன பண்ணுவார்? பொறுத்திருப்போம், என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ நன்றி சொன்ன விஷயத்துக்கு வந்துடும். முதல்வர் ஸ்டாலின் வந்து போய் அந்த கொளத்தூர் அந்த பகுதியில் போயிட்டு அவர் வந்து நன்றி சொல்ல போயிருந்தார். அது வந்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக, ரொம்ப ஒரு மாதிரி மனதை பிசைகிற நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. அதையும் கிண்டல் அடிக்கிறவர் அடிக்க தான் செய்வாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. கொளத்தூர் மக்களில் நன்றி கெட்ட மக்கள்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த நன்றி கெட்ட மக்கள் பெரும்பாலானோர் இன்றைக்கு உண்மையிலேயே அவங்க மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு நைட் அவங்களுக்கு தூக்கம் வராது. அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே மனசு உண்மையாக அவங்க ஓட்டு வந்து மாற்றி போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதற்கான பலனை விரைவில் அவங்க வந்து தாவேக்கா மூலமாகவே அனுபவிப்பாங்க. ஏன்னா சென்னையில் வந்து பெரும் இடர்களை, இயற்கை சீற்றங்களை அடிக்கடி சந்தித்து பயங்கரமாக சிக்கலை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வரும்போது தான் அவர்களுக்கெல்லாம் திராவிட கட்சிகள் என்ன நமக்கு செஞ்சாங்கன்றது தெரிய வரும். ஓகே, எனிவே நம்ம அதுக்குள்ளே போவோம்னா, தாவேக்கா வந்திருக்கு, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அந்த நன்றி மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்களுக்கு போய் நன்றி சொன்னதே ஒரு நாகரிக அரசியலை ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்னு நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி முன்னெடுக்க போகுது, அதிமுகவை கைப்பற்றுற விஷயத்தில், தன் வசப்படுத்தி கொள்கிற விஷயத்தில் எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போகிறாரு, மற்றும் பலர்னு விமர்சிக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட ஊழலின் ஊற்றுக்கண், ஊழல் சக்தின்னு சொல்லப்பட்ட அந்த அதிமுகவை ரொம்ப நான் தூய சக்தின்னு சொல்லப்பட்ட விஜய் கிட்ட போய் இவர் அடகு வைப்பாரா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா, வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுவாரா, உள்ளே போய் கலந்துப்பாரா, ஆட்சியில் போய் வந்து கலந்துப்பாரா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். 7ஆம் தேதி அவர் வந்து பதவியேற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரு ஸ்டேடியத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக சொல்லப்படுது. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது. மக்கள்லாம் நீங்கள் வந்து கூட்டம் கூடாதீங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்ப்போம், ஏன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வரும்ல, அப்போ அந்த ஏரியாவே ஸ்தம்பிக்கணும்ல, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதனால தான் சொல்கிறேன், இது திட்டமிடுகிற இவர்கள் கட்டமைத்த ஒரு பெரிய மாய பிம்பம். இவங்க கூட்டத்தை கூட்டணும்னா ஆளெல்லாம் திரட்டுவானுங்க, வேணான்னா கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் பதவியேற்பு விழாவில் பாருங்கள், பெரிய கூட்டம் வராது. நாங்கள் பாரு நேர்மையாக இருக்கோம், சரியாக இருக்கோம்னு காட்டுவானுங்க. ஏன்னா இப்போ தான் பதவியை வந்து கையில் வந்துட்டாங்கல்ல. பார்ப்போம், பொறுத்திருப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.